ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த டிராமா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கிளாசிக்கான ரொமான்ஸ் இல்லைங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். நல்லா சிரிச்ச முகமா இருக்க ஒருத்தவங்களோட வாழ்க்கைக்குள்ள புகுந்து அவங்களோட மனசுக்குள்ள இருட்ட காட்டுறது தான் இந்த கதையே. மை ஹாப்பி எண்டிங். நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ஃபர்னிச்சர் கம்பெனியோட சிஇஓவா இருக்காங்க. சோஷியல் மீடியால இவங்க ட்ரெண்டிங்காவும் இருக்காங்க. கூடவே ஒரு அன்பான கணவர், அழகான மகள்னு லைஃப் ரொம்பவுமே செட்டில்டா. வெளியில பார்த்தா பா பயங்கரமா நிஜமான லக்கியான ஃபேமிலியா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லார்கிட்டயும் மறைக்கிற மாதிரி ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னே சொல்லலாம். இவங்களுக்கு பைபோலார் டிசார்டர் அப்படின்ற ஒரு தீவிரமான மனநோய் இருக்கு. அதாவது ஒரு நிமிஷம் இவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் இவங்க பயத்துல இருப்பாங்க, அப்புறம் சந்தேகப்படுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட நினைப்பெல்லாம் மாறிட்டே இருக்கும். இவங்களுக்கு முதல் துரோகத்தோட அடி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட பழைய காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க திரும்பி வராங்க. அவங்க ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனோட வாழ்க்கைய பார்த்து ரொம்பவே பொறாமையில இருக்கிறவங்க. ஆல்ரெடி பொறாம வேறயா, அதனால சும்மாவா இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட வளைச்சு போட்டு 2 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு துரோகம் செய்றாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு அவங்க பயங்கரமா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, இவங்களோட மக தன்னோட சொந்த பொண்ணு இல்லன்னு சொல்லி ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் அவங்க கேள்விப்படுறாங்க. ஒரு பக்கம் இவங்களுக்கு பைபோலார் டிசார்டர் வேற. இதனால இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு அவங்களாலே புரிஞ்சுக்க முடியாத நிலைமை. இந்த மாதிரி நிலைமை மோசமாயிட்டே இருக்கிறப்ப ஒரு நாள் திடீர்னு இவங்களோட ஹஸ்பண்ட யாரோ கொலையும் பண்ணிடுறாங்க. இந்த சம்பவம் ஹீரோயினுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இதுதான் இந்த டிராமாவோட பெரிய ட்விஸ்ட்னு கூட சொல்லலாம். நம்ம ஹீரோயினை சுத்தி இருக்கிறவங்க இவளுக்கு பைத்தியம், இவளை யாரும் நம்பாதீங்க அப்படின்னு பேசி இவளோட கம்பெனி சொத்து எல்லாத்தையுமே அபகரிக்க பாக்குறாங்க. அவளை சுத்தி இருக்கிற அவளோட ஃப்ரெண்டு, இவளோட வளர்ப்பு அப்பா, அப்புறம் கம்பெனி ஸ்டாஃப்னு எல்லார் மேலயும் இவளுக்கு சந்தேகம் வருது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் பைபோலார் டிசார்டர் வேற, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து இவளுக்கு துரோகம் பண்றாங்களேன்னு சொல்லி இது ரெண்டுத்துக்கு நடுவுல அவங்க பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான ட்விஸ்டோட கடைசியில தன்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணது இவளோட பொறாம பிடிச்ச ஃப்ரெண்டு அப்படின்றது தெரிய வருது. இவளோட ஹஸ்பண்ட கொன்னது மட்டும் இல்லாம இவளுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் மேலேயே பழிய போட்டு அவளை மொத்தமா கவுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிருப்பா. ஆனா கடைசியில நம்மளோட ஹீரோயின் அவங்களோட வலிமையை பயன்படுத்தி அந்த பொறாம பிடிச்ச ஃப்ரெண்டோட குற்றத்தை நிரூபிச்சு அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. கடைசியில நம்ம ஹீரோயின் எல்லா துரோகத்தையும் வலிகளையும் தாண்டி தான் வராங்க. இந்த டிராமாவோட மை ஹாப்பி எண்டிங் அப்படின்றது பணத்தாலேயோ இல்ல வெற்றி அவங்களுக்கு தொடர்ந்து வரதாலேயோ இல்ல, தன்னோட மனநோயை வெளிப்படையா ஏத்துட்டு அதுக்கு சிகிச்சையும் எடுத்துட்டு தன்னோட பொண்ணு கூட நிம்மதியான வாழ்க்கைய இவங்க தொடங்க போறதுதான் இவங்களுக்கு கிடைச்ச உண்மையான மகிழ்ச்சியான முடிவுனே சொல்லலாம்.